ஏன் போன் பண்றா? மஞ்சுக்கு ஏதாவது பிரச்சனையா? சௌந்தர்யா, என்னாச்சு? மஞ்சு நல்லா இருக்கால? எங்க நல்லா இருக்கா? திடீர்னு மஞ்சுக்கு வலிப்பு வந்துருச்சு ஆனந்தி. ஐயோ, இப்ப சரியாயிடுச்சு. வார்டன் மேடம் பக்கத்து ரூம்ல நர்ஸ் அக்கா இருக்காங்களா, தீபிகா, அவங்களும் இங்க தான் இருக்காங்க. மஞ்சு உன்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னா, இரு ஸ்பீக்கர்ல போடுறேன். இந்த பேசு. மஞ்சு, மஞ்சு என்னம்மா ஆச்சு? இப்ப எப்படி இருக்க? அக்கா, அப்பா, அப்பா எந்த தப்பு பண்ணலையே. நான் அப்பாவை பார்க்கணும். மஞ்சு, மஞ்சு அழக்கூடாது மஞ்சு. உங்க அப்பாவுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிருக்கேன்ல. நீ தைரியமான பொண்ணுதானே, இப்படி அழுவாங்களா? உனக்கு வலிப்பு வந்துருச்சுன்னு தெரிஞ்சா உங்க அப்பா வருத்தப்படுவார்ல. அப்பாவை வெளியில கொண்டு வந்திருக்கா. எப்படியாச்சும் கொண்டு வந்திருக்கா. சரி சரி மஞ்சு, நான் ஏற்பாடு பண்றேன் மஞ்சு. ஆனா நீ இப்படி அழக்கூடாது. நீ தைரியமா இருந்தா தானே உங்க அப்பாவை வெளியே கொண்டு வர முடியும். இல்ல இல்ல, நான் அழல. என்ன ஆப்பாட்ட கூட்டிட்டு போறீங்களா? சரி, நாளைக்கு போலாம். இப்ப நீ அமைதியா தூங்கணும், சரியா? சரி, தூங்குறேன். மேடத்துக்கிட்ட போன் கொடு. ஒரு நிமிஷம் ஆனந்தி, நீங்க உள்ள கொஞ்சம் படுக்க வைங்க, நான் சரி. பேசிட்டு வரேன். வா மஞ்சு, எந்திரி. பாத்து பாத்து மெதுவா. பொறுமையா. ஒரு நிமிஷம் அப்படியே உட்காருமா. சொல்லு ஆனந்தி. மேடம், என்னாச்சு மேடம்? ஏன் திடீர்னு அவளுக்கு வலிப்பு வந்துருச்சு? எப்பவாச்சும் வரும்னு சொல்ற ஆனந்தி. தீபிகா செக் பண்ணிட்டு ஹை பிபின்னு சொல்றா. சின்ன பொண்ணு தானே, பாவம். அப்பாவை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறா. ஆமா மேடம், அவன் அம்மாவும் இல்லாம அப்பா கிட்டயே வளர்ந்திருக்கா. சீக்கிரமா ஒரு நல்ல வக்கீல ஏற்பாடு பண்ணி பாஸ்கரனை வெளியில கொண்டு வந்துடணும் மேடம்.